100 பனைமரங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காடு இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. 10 பனைமரங்களை ஒரு கிணத்தை சுத்தி நட்டு வைக்கும் போது அந்த கிணறுல எப்பயுமே நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மவர் சொன்னாரு. அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். சீமை கருவேலை மரங்கள் பனை மாதிரியான மரங்கள் கோடை காலத்துல கூட ரொம்ப செழிப்பா இருக்கும். இதுக்கு காரணம் ரொம்ப ஆழத்துல இருக்கிற நீரை கூட உறிஞ்சுற அளவுக்கு அதனுடைய வேர்கள் இருக்கும். பனை மரத்துக்கு 3 விதமான வேர்கள் இருக்கு. மேல இருக்கக்கூடிய வேர்கள் மழை காலத்திலயோ இல்ல நீர் கிடைக்கக்கூடிய நேரத்திலயோ அதை உறிஞ்சி நிலத்துக்கு அடியில சேமிச்சு வைக்கும். இடையில இருக்க வேர்கள் நீரை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மரத்தோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தும். ஆழமா போகக்கூடிய வேர்கள் நிலத்துக்கு அடியில இருக்கிற நீரை உறிஞ்சி இடையில சேமிச்சு வைக்கும். இதனாலதான் இது பக்கத்துல கிணறு இருக்கும்போது அது சேமிக்கக்கூடிய நீர் கிணத்துல கிணறும் நிரம்பும். பனைமரத்தோட வேர்கள் பல பாறைகளை துளைக்கிறதுனால அந்த துளைகள் வழியா மழை நீர் போய் நிலத்தடி நீரும் சேமிக்கப்படும்.